குளிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பொண்ணு எப்படி? எங்க வீட்ல தேடுவாங்கடா. ப்ளீஸ்டா போயிடலாம்டா. தேடினா வழக்கம் போல ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லு. ஒரே பொய்யை எத்தனை நாளைக்கு சொல்றது? இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு நேரம் இருக்கிறதே தப்பு. சீக்கிரம் போயிடலாம்டா. டேய், ரொம்ப பயமா இருக்குடா. பயமா இருந்தா என்ன கட்டி பிடிச்சுக்கோ. இங்க வந்து யாரா குளிக்கிறது? அவங்க இளஞ்சோடிகள்னே. ஏண்டா கல்யாணம் ஆகாமலே அனிமுனா? நீங்க ஜலக்கிரீடை பண்றதுக்கு நாங்க என்னடா குளமா கட்டி விட்டு இருக்கிறோம். இங்க வரக்கூடாது தெரியல. மேல வாடா 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 வாடா. டேய், அப்படியே சொன்னல போலான்னு கேட்டியா? இப்ப பாரு வம்பல மாட்டிக்கிட்டோம். டேய், ஒண்ணா வரத. ஏய், நீச்சல் கத்து கொடுக்கிற இடமாடாதே. ஏமா இங்கெல்லாம் வந்து நீச்சல் அடிக்கலாமாமா? இதெல்லாம் வீரபத்திரம் இடம். இங்கெல்லாம் வந்தா சுட்டு போட்டுருவானுங்க. அப்புறம் கேட்கறது கூட நாதி இருக்காது. சரி சரி, உங்களை ஐயா கிட்ட கூட்டு போய் விசாரிக்க வேண்டியதுதான். வாங்க. சார் சார், தெரியாம வந்துட்டோம் சார், எங்களை விட்டுருங்க சார், நாங்க போயிடுறோம் சார். ஏண்டா அண்ணன் பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காரு, நீ ஏடா கேப்ல போற? அண்ணே நீங்க பேசுங்க அண்ணே. பாப்பா, உன் பேர் என்னம்மா? நித்யா. நித்யா, நல்ல பேர். அண்ணே பாப்பா பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்குதுண்ணே. அதுவும் பாவமா இருக்கு. ஸ்டேஷன்ல ஐயா கிட்ட கூட்டு போனா அது இதுன்னு பிரச்சனை ஆயிடும். அந்த ஆளை பார்த்தா உனக்கு தெரியல, அந்த ஆளு ஒரு முரடன் கைய கால முறிச்சு போட்டுருவானே. கரெக்ட் தானே? நீயா பார்த்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு விட்டா சரிதான். என்னம்மா சொல்ற? சரி சார். அப்புறம் என்னண்ணே, பாப்பா தான் சரின்னு சொல்லிடுச்சுல. அப்போ நானே விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடலான்னு சொல்றீங்க? ஆமாண்ணே. பாப்பா, நீங்க 2 பேரும் ஒரு வேலை பண்ணுங்க. அந்த பையனை பத்திரமா பஸ் ஏத்தி அனுப்பிச்சிருங்க. நான் பாப்பாவை விசாரிச்சு உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறேன் சார், விட்டுருங்க சார். அவன் அதிக பிரசங்கடா, அவனை கவனிச்சு அனுப்புங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? அவன் போலீஸ்காரங்களே அடிக்கிறான். நீங்களே பாருங்க பாருங்கயா, எப்படி அடிக்கிறான்னு பாருங்க. என்னன்னு கேளுங்கயா. இந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? வீரபத்ரனுக்கு தகவல் சொல்ல போன ஆளுங்களை பிடிக்க போனா எங்களையே அடிச்சிட்டான். போலீஸ்காரங்களே அடிச்சிட்டல, நீ உன் குடும்பத்தை அடிக்க விட மாட்டேன். என் பொண்டாட்டிய நீ தானடா கொண்ட, என் பொண்டாட்டிய நீ தானடா கொண்ட. ஐயா,
என் பொண்டாட்டியை இவன் தான் கொண்டா. என் பொண்டாட்டியை இவன் தான் கொண்டா. ஐயா, என் பொண்டாட்டி கற்பிணியா, இவன் கொண்டுட்டாயா. எங்க டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ நூத்துக்கணக்கான பேர் கஷ்டப்பட்டோம். இப்படி ஒரு சிலர் செய்யற தவறுனால மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது. எப்படியோ எங்களுக்கு வர இருந்த கெட்ட பேரை தடுத்து நிறுத்திட்டீங்க. சார், எனக்கு நன்றி தெரிவிக்கிறத விட என்ன பார்க்க தானே வந்த? அப்பாடி, இவ்வளவு நாள் கழிச்சாவது என்ன புரிஞ்சிட்டீங்களே. ஆனா இன்னும் நீதான் என்ன புரிஞ்சுக்கல. இனிமே நான் உன் மேல கைய வைக்க மாட்டேன். அம்மாடி, பரவாயில்லைங்க. ஒண்ணு உங்களுக்காக சாகணும், இல்ல உங்க கையால சாகணும். இது பாரியா, கடைசியா சொல்றேன், தயவு செஞ்சு இனிமே என் பின்னால வராத. வருவேங்க. நீங்க என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் உங்களை தொடர்ந்து வருவேன். பாவம் யா, நீ உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் விவரமா தான் புரிய வைக்கணும். வாயா. அதோ அங்க பாரு, அங்க பாரியா, பூ தெரியுதா? எவ்வளவு அழகா இருக்கு. எல்லா பூ மாதிரி அதுவும் பூத்திருக்கு. எவ்வளவு அழகா இருந்தாலும் யாரும் பறிக்க முடியாத இடத்துல தனியா வளர்ந்துருக்கு, தனியா போக போகுது. அந்த பூவும் நானும் ஒண்ணுதாயா. அந்த பூதான் நீங்கன்னா அதை நான் அடைஞ்சே தீர்வேன். நில்லையா. யோ யோ, நான் சொல்றது கேளியா, வழுக்கு போற விழுந்துருவேன். அப்புறம் யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. எண்ணத்துல பலம் இருந்தா எதை வேணும்னா அடையலாம். யோ யோ யோ, நில்லையா, வேண்டாம். யோ, யார் என்ன காப்பாத்து? நான் தான். நீயா? நீ எப்படி? எண்ணத்துல பலம் இருந்தா எது வேணும்னாலும் செய்யலான்னு நீதானே சொன்ன. இந்த பூவும் நீயும் ஒண்ணுதானே நீதானே சொன்ன. இந்த பூவை நான் பறிச்சிட்டேன். உன்னை எப்ப பறிக்கிட்டோம் சொல்லு.